ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெனகேட் மாடலோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். வளவலன் பேசிக்கிட்டு என்ன அடுத்த நடிக்காம டைரக்டா நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோடோட கடைசில என்ன பார்த்திருப்போம் அப்படினா ஹீரோ தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்பி போயிட்டு இருக்க. சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள விரிச்ச வடையில ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டு ஹீரோவை தாக்க ட்ரை பண்ணிருப்பான். ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள அவனை அடிச்சு போட்டு அவனோட செக்ட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஆளப்பரிய காமிச்சிட்டு இருக்க. இன்கன் எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோட ஆரம்பத்திலே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பர்சன் வந்து நின்னுக்கிட்டு இருக்க. எல்லாருமே மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கிரேட் எல்டர் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய 3 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவனோட நெத்திக்குள்ள இது அசெண்டன்ட் டிவைன் சென்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ஹீரோவுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு சீனியர், இன்னைக்கு சன் ஃபேமிலி தான் தப்பு பண்ணுது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். பிராச்சத்தம் செய்யற விதமா நீங்க என்ன கேட்டாலும் சன் ஃபேமிலி திருப்பி தரும். தயவு செஞ்சு உங்களோட கைகளை இறக்க சொல்லி நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த யங் ஜெனரேஷனை நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இதுக்கு 2 லட்சம் செலஸ்டியல் ஜேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொன்னதுக்கு கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒத்துக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அமைதியாயிட. அவனும் இது வெறும் சப் பிரான்ச் தான், சோ அதனால எங்க கிட்ட அந்த அளவுக்கு செலஸ்டியல் ஜெட்ஸ் இல்ல, எங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நாங்க கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட. ஹீரோ இவன் சாதாரணமா ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம தாராள மனசு கொண்டவன மாதிரி இவன் தெரியல. கண்டிப்பா ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போயிடு. அந்த 3 இன்னொரு எல்டர்ஸும் 2 லட்சம் செலஸ்டியல் ஜெட் 3 நாளைக்குள்ள எப்படி, இது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்டரோட நேரடி உத்தரவு, அதனால நீங்க கண்டிப்பா தயார் பண்ணிதான் ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு மேல இந்த விஷயம் வெளியே எங்கேயும் போக கூடாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல யாரும் இந்த தவறு திரும்ப பண்ணக்கூடாது. பண்ணவங்களுக்கு தண்டனை பணி நீக்கம் பண்ணணும். அதே சமயத்துல சிறையில் அடைச்சு போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்க. தன்னோட மனசுக்குள்ளே என்கிட்ட இப்ப ஆயிரக்கணக்கான செலஸ்டியல் ஜெட்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு நான் கூடிய சீக்கிரத்துல மிடில் ஸ்டேஜ் ஆஃப் அசெண்டன்ஸ் சோல்லையும் அடையணும். ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருக்க பொண்ணு தம்பி நில்லு அப்படின்னு மாதிரி கூப்பிட. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நின்னுட்டு இந்த பொண்ணு சன் ஃபேமிலியை சேர்ந்தவ, என்ன இவ தொந்தரவு பண்ணா இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை பார்த்து அடே பொடியா, கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க சீனியர். நமக்கு முக்கியமா தேவைப்படுறது கடின உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு நின்னுக்கிட்டு, உன்னோட திறமைகளும் உன்னோட கல்டிவேஷனும் இன்னைக்கு வேணா கம்மியா இருக்கலாம், இருந்தாலும் கண்டிப்பா நீ விடாமுயற்சியோட கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உன்னால அச்சீவ் பண்ண முடியும், உன்னால சாதிக்க முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல்ஸை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலரா நான் 11 ஆண்டுகளா இந்த இடத்துக்கு இருக்கேன், இருந்தாலும் உன்ன மாதிரியான ஒரு சோம்பேறி நான் பார்த்தது இல்லடா. இந்த இடத்துக்குள்ள டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிலேமா சேர்ந்தவங்க கூட தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையில கல்டிவேஷன் நிறுத்திட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு நீ என்னமோ சாயந்தரம் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போக, ஜாக்கா கண்ணிமிக்கிற நொடியில ஆளை கொள்ளக்கூடிய காட் ஆஃப் டெத்துக்கு வந்த சோதனையை பத்தி போயும் ஒரு குழந்தை அட்வைஸ் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்காம பின்னாடி திரும்பி நன்றி சீனியர்னு சொல்ல வர ஹீரோட வாயை மூடி, சின்ன பையா எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்ல, இந்த கல்டிவேட்டர் உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களால தான் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். அதனால நான் என்ன சொல்ல விடனா, விடாமுயற்சியோட ட்ரைனிங் பண்ணு, கஷ்டப்படாத கோர் ஃபார்மேஷன் ரிலேம்ல இருக்குன்னு கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும். அப்புறம் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த சீனியர் கிட்ட கேள்றா தம்பி, கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு ஜாக்கோட மூஞ்ச பார்க்கணுமே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி போடணும் அப்படின்ட்டு ஹீரோ மத்தவங்களோட பொருளை அபகரிச்சு கல்டிவேட் பண்றதும் கூட்டணிகளை போட்டுக்கிட்டு கல்டிவேட் பண்றதும் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நடுவுல இந்த பொண்ணு எனக்கு பார்க்க ஒரு அளவுக்கு மதிக்கத்தக்க பொண்ணாவே தெரியுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கேவுக்குள்ள போயிடறான். தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அதுல இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து இப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க. தொடர்ந்து ஒரு 3 நாளா அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிடறான். அப்சர்வ் பண்ணி முடிக்கிற ஹீரோ, நான் இந்த 3 நாட்களா இருக்கிற எல்லா செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னும் அந்த செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸ் 2 லட்சம் வந்தாலும் என்னால என்னோட மிடில் ஸ்டேஜ் அடைய முடியாது போல, எனக்கு மிடில் ஸ்டேஜ் அடையிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸை நம்பில என்னால செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆக முடியாது, ஏன்னா இப்ப செலஸ்டியல் ரிலிம்ஸும் இல்ல, தேவைப்படுற செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸ் அடையிறதுக்கு மாத்து வழியை யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்க. சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து குகைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. ஜூ ஃபேமிலியோட கிரேட் எல்டர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு, சகத்தாவோயிஸ்ட் இதுல நீங்க கேட்ட 2 லட்சம் செலஸ்டியல் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, எங்க கிட்ட இல்லாதனால மெயின் ஃபேமிலி கிட்ட நாங்க கேட்டு வாங்கியிருக்கோம், கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ தேவையில்ல, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்க. அப்புறம் சகத்தாவோயிஸ்ட் அன்னைக்கு அவசர அவசரமா பாத்துக்கிட்டோம், உங்களோட பேரை கூட என்னால கேட்க முடியல, என்னோட பேரு ஜூமு அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்ல. அவனும் அப்புறம் பிரதர் எங்களோட பவிலியன்ல 8th கிரேடை சேர்ந்த ஒரு பிள்ளை சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வரலாம், அதுக்கான டோக்கன் இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு வரவேற்கிறதுக்கான டோக்கனை ஹீரோக்கு நேரா நீட்டிக்கிட்டு இருக்க. அப்படியே தலையை தூக்கி ஹீரோவை ஒரு வில்லன் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவனும் பயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து வேர்த்து உருவித்துக்கிட்டு
அவனோட ஆன்செஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. இந்த டோக்கன குடு. அவன் 8th கிரேட சேர்ந்த பில்ல அடையணும் அப்படின்ட்டு வந்தானா, அதுக்கு பொருள் அவன் அசெண்டன்ட் சோல் ரிலம்ல இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அசெண்டன்ட் சோல் ரிலம்ல இருக்கக்கூடிய நபர்களை இந்த 8th கிரேட சேர்ந்த பில் கண்டிப்பா இழுக்கும். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பில் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இதை எடுக்கலனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை எடுக்கலனா அவன் அசெண்டன்ட் சோல் ரிலமுக்கும் மேல இருக்கான்னு அர்த்தம். அப்படி அவன் இது நிராகரிச்சுட்டான் அப்படின்னா நீ மரியாதையா அந்த இடத்துக்குள்ள படைகளை கூப்பிட்டு விட்டு கிளம்பிடணும். அவனுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தங்களும் இல்லாத மாதிரி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நடந்து வர அந்த இடத்துக்குள்ள பயத்தோட வேர்த்து விறுவிறுத்து வந்து நின்னுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த டோக்கனை எடுத்துக்கிறான். அப்புறம் 2வது முறை என்கிட்ட இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு மாதிரி ஹீரோ வான் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து கண்டிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு பயத்தோடவே கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ அந்த டோக்கனை பாத்துக்கிட்டு இருக்க. வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதாவது அந்த பொருட்களை விற்கக்கூடிய அந்த பவிலியனை தான் காமிக்கிறாங்க. அந்த பவிலியனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட சன்னை காமிக்கிறாங்க. திரும்பியும் வந்துட்ட போலயே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. வாங்க ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு ஹீரோ உட்கார சொல்லிக்கிட்டு இருக்கா சன்ட்ட. ஹீரோ இந்த ஆள்ல இருந்து ஏலத்துக்கு வர சொல்லி எனக்கு ஒரு டோக்கன் ஒன்று வந்திருக்கு. ஆனா இந்த டோக்கன்ல ஏதோ ஒன்று மர்மமா இருக்கு. இந்த சன் ஃபேமிலி ஏதோ ஒன்றத்தை பார்த்து பயப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஏலத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள பயமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு செல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க பயம் சாதாரண பயத்துல இல்ல கொடூரமான பயத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க 4 வருஷங்களா. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தவறின் காரணமா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்டிவேட்டரை இவங்க 3 பேருமே கொல்ல போனாங்க. சன் ஃபேமிலியை சேர்ந்த எல்டர், ஜாவோ ஃபேமிலியை சேர்ந்த கிரேட் எல்டர், அதே சமயத்துல ரான் ஃபேமிலியை சேர்ந்த கிரேட் எல்டர். ரொம்பவே காயமான ரன்யூன் பிளானட்டை சுத்தி நடந்துகிட்டு இருந்த ஒரு கல்டிவேட்டரை அவங்க 3 பேருமே ஒன்னு சேர்ந்து கொன்னாங்க. அவங்க கொன்னதின் காரணமா அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஷர் கிடைச்சிச்சு. அதாவது ஒரு 5 பொருள் கிடைச்சது. அந்த 5 பொருளுமே 8 கிரேட சேர்ந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த பில்ஸ். இதை இவங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் அதுக்குள்ள கியான் ஹாங் பிளானட்டோட ஹாங் ஃபேமிலியை சேர்ந்த டோக்கன் இருந்துச்சு. ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி வடக்கு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளானட் அப்படின்னு மென்ஷன் பண்ணா அந்த பிளானட்டை பத்தி தான் சொல்றாங்க. ஹாங் ஃபேமிலியா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹாங் ஃபேமிலி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கியான் ஹுவாங் பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்களோட செயல்பாடுகளை கேட்டாவே சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயப்படுவாங்க. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை யாராவது கொன்னுட்டாங்க அப்படின்னா குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக குற்றம் செஞ்ச எல்லாரையுமே கொல்லுவாங்க. அதாவது குற்றம் செஞ்ச குளத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து கொல்லுவாங்க. செத்தவனோட ட்ரெஷர் பேக் கூட யாராவது ஒரு ஆள் கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அவன் கூட மரண தண்டனை கைதியா தான் இந்த இடத்துக்குள்ள நடத்தப்படுவான். எந்த வகையிலாவது அவங்களோட இனத்தை சேர்ந்த அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த நபர்களோட ட்ரெஷர்ஸ் யார்கிட்டயாவது இருந்தா அவங்களோட அடையாளங்கள் யார்கிட்டயாவது இருந்தா கூட எல்லாரையுமே கொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தினால 3 ஆன்சிஸ்டர்ஸும் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. சன் ஃபேமிலி இந்த ஒட்டுமொத்த ரன்யூன் பிளானட்டுமே இதனால தான் பயத்துல நடுநடுங்கி போய் கிடக்கு. கூடிய சீக்கிரத்துல விசாரணைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம மாட்டி நம்ம இறப்போம் அப்படிங்கிற அந்த பயத்துல தான் அவங்க எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ டோக்கனை பார்த்துட்டு அப்ப இது ஒரு டிராப்பா, இவங்க 3 பேரும் குத்தங்களை பண்ணிட்டு 10வது குறைக்கு இதுல என்னையும் இழுத்து விடலான்னு பாக்குறாங்க. அதாவது நானும் அவங்களோட வழியில பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க போலன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இதுக்குள்ள சன்டாய் அது மட்டும் இல்லாம அவங்க அன்னைக்கு பண்ண தப்ப இன்னொருத்தவங்க மேல சுமத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களோட குடும்பத்தோட அழிவுகளை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க உன்னையும் இதுக்குள்ள இழுத்து விடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது தவிர வேற வழிகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவா தகவலுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இதுக்குள்ள இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். சன் ஃபேமிலி, ரான் ஃபேமிலி அண்ட் ஜாவோ ஃபேமிலியோட எல்டர்ஸ் 3 பேருமே என்ன இதுக்குள்ள இழுத்து விட பாக்குறாங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா கொல்றதுக்கு அடுத்தவங்களோட கையை பயன்படுத்திக்கிற மாதிரி. சன்டாயும் தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் ஆகாத, இது ஒரு மிகப்பெரிய படுகுழி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோக்கு எச்சரிக்கை இருக்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 8th கிரேட சேர்ந்த பில் கண்டிப்பா அது நேரடியா என்ன அசெண்டன்ட் சோல் ரிலமோட மிடில் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. செலஸ்டியல் ஜெடி யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால என்னோட லெவலை அப்கிரேட் பண்ண முடியல. எனக்கு கண்டிப்பா இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப சண்டையா அந்த இதுக்குள்ள இருந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இவன் என்னதான் சொன்னாலும் மாற போறதில்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதோட எபிசோட் முடியுது. அப்புறம் அந்த ஃபேமிலியோட பேரு ஹாங் ஃபேமிலி இல்ல ஹுவாங் ஃபேமிலி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட ஃபேமிலி பேர் ஹுவாங் ஃபேமிலி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.